Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ஒரு tripod stand unboxing தான் நம்ம பார்க்க போறோம். இந்த tripod நான் 699 rupeesக்கு Amazonல வாங்குனேன். அதோட லிங்க் வந்து நான் descriptionல கொடுக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா நீங்க அந்த லிங்க் மூலமா போய் அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். And இந்த ஸ்டாண்ட் நான் எதுக்கு வாங்குனேன்? என்னோட YouTube வீடியோஸ்க்காக தான் நான் வாங்குனேன். ஏன்னா இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து ஒரு சின்ன tripod stand தான். இது வந்து நான் 1100க்கு வாங்குனேன்னு நினைக்கிறேன். 1000க்கு மேலே தான் 2000 to 1200 கூட தான் இருக்கும் இதோட ப்ரைஸ். இது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியான ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட். என்னோட ஸ்டடி டேபிள் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இந்த ட்ரைபாடை வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதோட ஹைட்டை வந்து சொல்கிறேன். கொஞ்சம் ஹைட் ரொம்ப கம்மியான ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட். ஸோ யாராவது ஒருத்தர் நம்ம முன்னாடி நின்று அந்த ஸ்டாண்டை பிடிச்சாதான் நம்மளால் வந்து யூடியூப் வீடியோஸ் பேச முடியும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஹைட்டு கம்மியான ஒரு ஸ்டாண்ட். ஸோ யாருமே இல்லாமல் நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறோம்னா வந்து கொஞ்சம் ஹைட்டான ஒரு 6 ஃபீட்டாவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால யார் ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம முன்னாடி வச்சுட்டு நம்மளால பேச முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கேன். இது ப்ராடக்ட் வாங்குறோம் இல்லையா, அதுக்கு வந்து அந்த பட்ஜெட் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எங்கள் வீட்டில் கொடுக்கல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பெஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. பட் நான் வந்து இந்த 700 rupees ட்ரைபாடே போகும்னு சொல்லி வாங்கிட்டேன். ரொம்ப நம்பிக்கையாக இதை நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீப்பாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றத நான் சொல்கிறேன். இது குவாலிட்டி கம்மியாக இருந்தால் தூக்கி போட்டு புதுசாக வாங்கணும். சரி, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து ரிங் லைட் இல்லாத ட்ரைபாட் ஸ்டாண்ட் தான் வாங்கியிருக்கேன். இதே மாடலில் ரிங் லைட்டோட இதே ப்ரைஸுக்கு 649க்கு கூட வந்து ரிங் லைட்டோட வந்து ட்ரைபாட் ஸ்டாண்ட் பார்த்தேன். பட் எனக்கு அந்த ரிங் லைட் மேலே அவ்வளோவா வந்து ஒரு இஷ்டம் இல்லை. பிகாஸ் ரிங் லைட்டுக்காக அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி அது குவாலிட்டியாக இல்லை, ரிங் லைட் வந்து குவாலிட்டியாக இல்லை, அது வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி நான் இதை வாங்கியிருக்கேன். இதை வாங்கிட்டோம். இப்போது ரிங் லைட் வேணுன்னா கொஞ்சம் நல்லா ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியாக ஏதாவது ஒரு ரிங் லைட் வாங்கி நம்ம குவாலிட்டியான ஒரு ரிங் லைட் வாங்கி இதோட செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரிங் லைட் வந்து செட் பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால தான் இதை நான் வாங்கியிருக்கேன். சரி, நம்ம பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்னோட டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. என்னோட அட்ரஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து பேக்கேஜிங் வந்து இருக்குது. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் நான் இப்போ தான் வந்து போய் ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கேன். நீங்களும் வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து கரெக்டாக ஓட் போட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓட் போடாததை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓட் போட வேண்டியது நம்மளோட கடமை. அதை கரெக்டாக நம்ம செய்யணும். நான் செஞ்சுட்டேன், நான் ஓட் போட்டுட்டேன். அதே மாதிரி நீங்களும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எதுவும் பண்ணிட்டோம். இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 பாக்ஸ். இதை நம்ம ஓபன் பண்ணலாம். இது வந்து அந்த ரொட்டேட்டிங் ஹெட் போல இது கொடுத்துருக்காங்க. இது ரொட்டேட் ஆகுது. இது வந்து மொபைல் மவுண்ட். நல்லா எடுத்துக்க முடியுது. நம்ம ஓபன் பண்ணுவோம். இதில் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒரு மொபைல் வச்சு பார்க்கலாம். ஓகே, மொபைல் வைக்க முடியுது. என்னோட சாம்சங்க்கே வந்து இது கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னா அப்போ நான் OnePlus வச்சு தான் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் வித்து வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எப்படி இருக்க போகுதுன்னு அடிச்சிடுவோம். இது வந்து ரொட்டேட்டிங் ஹெட். வாங்குது. இதோட வந்து இதை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதோட ஜாயின் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதை வந்து இப்படி டைட் பண்ணால் நல்லா டைட் ஆகுது. இதோ அசைக்கவே முடியல, கொஞ்சம் லூஸ் பண்ணலாம். இப்போது நமக்கு தேவையான பொசிஷனில் வச்சுட்டு நம்ம டைட் பண்ணோம் போல இருக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு டைட் பண்ணால் இது அப்படியே நிற்குது, நம்மளால் அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ண முடியல. ஸோ இதை கொஞ்சம் நம்ம இப்போ ரொட்டேட் பண்ணோம்னா இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கணும் போல். ஓகே, இப்போ இதை பார்க்கலாம். இந்த இடத்துல செலோ டேப் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நீட்டாக இருக்குது. அந்த இது இழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நீட்டாக இருக்குது. எப்படி இப்போது பிரிக்கிறதே தெரியலையே. ஓகே ஓகே, இங்கே வந்து இதே மாதிரி இந்த நாப் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம டைட் பண்ணல அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு லூஸ் இட். நம்ம வந்து இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் இது ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் நம்ம இதை ரொட்டேட் பண்ணால் இங்கே கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. ஸோ நான் இவ்வளோ நேரம் இதை எப்படிடா பிரிக்கிறது இந்த காலை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். வா, ஸோ நமக்கு தேவையான ஹைட் வச்சுட்டு நம்ம இப்படி டைட் பண்ணும் போல இருக்கு. லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அலுமினியம் ப்ராடக்ட் தான், இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. எனக்கு பிளாஸ்டிக்கில் வாங்குறதுக்கு விருப்பமே இல்லை, அதனால இது வந்து அலுமினியம் பாடி அப்படின்றத இதை வாங்கினேன். குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஓகே தான், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நல்லா இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம வாங்கி 700க்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் நான் நினைக்கிறேன். எப்படி யூஸ் பண்ண அப்புறம் தான் அது தெரியும் நம்ம எப்படின்னு. கீழே வைப்போம், கீழே வச்சாச்சு. இந்த இடத்துல ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியலையே. இந்த இடத்துல இருக்க நாபை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் இதுவும் மேலே போகுது, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல. ஓகே, இந்த என்னை விட ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். இப்போ நான் நின்று பார்த்தேன், தெரியுது இந்த இடத்துல அந்த நாபை இன்னும் நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஹைட்டு வருது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு 7 feet ட்ரைபாட் ஸ்டாண்ட் தான். நான் கூட என்னடா ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். எனக்கு தான் வந்து இதை பற்றி தெரியல, எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டைட் பண்ணுறதுன்னு. இப்போ தான் நான் வந்து இதை பார்த்தேன் எப்படி டைட் பண்ணுறதுன்னு. டைட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இது ஒரு ஹைட் உங்களுக்கு தெரியுதான் தெரியல, பிகாஸ் கேமரா கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது கரெக்டான ஹைட் உங்களுக்கு தெரியுதா தெரியல. நான் அப்புறமா அந்த பக்கம் போயிட்டு கேமராவை எடுத்து காட்டுறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்மளோட இதோ இவரை வந்து இதை தான் உட்கார வைக்கணும் போல். கரெக்டான பொசிஷனில் வைப்போம். ஓகே, இதில் வச்சாச்சு. இதில் என்னென்னா வந்து நம்ம கரெக்டான ஒரு பொசிஷனை வச்சு நம்ம லூஸ் பண்ணி டைட் பண்ணி இந்த ஒரு வேலை இருக்குதுல்ல, ஸோ அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம உடனே வந்து நம்ம இப்போ கொஞ்சம் ஆங்கிள் மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து இவ்வளோ ஹைட் இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். பட் அந்த ரொட்டேட்டிங் பொசிஷன் வந்து நம்ம ஒரு வாட்டியும் நம்ம இது பண்ணணும், அந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் தான் இதில். மற்றபடி இது நல்லா இருக்குது அண்ட் ரொம்ப சீப்பாக இல்லை, கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. கொடுக்குற 700க்கு இது நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தான். பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், இந்த ரொட்டேட்டிங் ஹெட் தான். நமக்கு தேவையான மாதிரி நம்ம வச்சு நம்ம வந்து டைட் பண்ணணும், அந்த ஒரு ப்ராப்ளம் தான். மற்றபடி இது நல்லா தான் இருக்குது. இதோட ஃபுல் ஹைட் வந்து நான் கேமரா எடுத்துகிட்டு வந்து நான் கேமரா பிடிச்சி இதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நான் இன்னொரு வாட்டி இது எப்படி ஓப்பன் பண்ணணும் என்னென்ன இருக்குன்றது சொல்லிடுறேன். ஏன்னா அப்போ ஓப்பன் பண்ணப்போ என்னன்னு எனக்கே தெரியல. இதை பாக்ஸ்லேருந்து எடுத்த உடனே இந்த ஹைட் தான் இருக்கும், கிட்டத்தட்ட 2 feet ஹைட் இருக்குது. என்னோடய ஓல்டு ட்ரைபாட் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணாலே இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹைட்டாக இருக்குது. மொத்தம் இதில் 3 நாப். இதில்
நம்ம பாட்டம்லேருந்து ஒரு நாபாக வந்து ஓப்பன் பண்ணலாம். கீழே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் நாபை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா தான் கீழே அந்த பாட்டம் வந்து நம்மளால் பிரிக்க முடியும், இல்லைனா அப்படியே ஜாயின் பண்ணியே தான் இருக்கும். ஸோ நாபை லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டை மேலே தூக்குனிங்கன்னா கீழே வந்து அந்த பாட்டம் வந்து பிரிஞ்சிடும். ஸோ அப்படி வந்த உடனே நமக்கு தேவையான ஹைட் வச்சுட்டு டைட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா கீழே அந்த பாட்டம் வந்து நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இருக்க நாப் வந்து நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்து தூக்கிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு இன்னும் ஹைட்டு வச்சுட்டு டைட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பேக் அண்ட் கவர் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பட் நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் 400-500 கொடுத்து வாங்குற ட்ரைபாட் ஸ்டாண்ட்லேயே வந்து பேக் கவர்லாம் கொடுக்குறாங்க. பட் இதுக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ நம்மளே தான் ஏதாவது ஒரு பேக்கில் போட்டு இதை எடுத்துகிட்டு போகணும். இப்போ இந்த 2 நாப் ஓப்பன் பண்ணப்போ எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா என் அளவுக்கு ஹைட் இருக்குது இது. இப்போ அடுத்த நாப்பையும் நம்ம வந்து லூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. இதுதான் வந்து கடைசி நாப் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இதை தூக்குனிங்களா இன்னும் ஹைட்டாக இருக்கும். இப்போ தான் வந்து இது வந்து 7 ஃபீட் வரைக்கும் ஹைட் போகும். கிட்டத்தட்ட எங்களோட ஃபால் சீலிங்கே தொடுற அளவுக்கு இது வந்து ஹைட் இருக்குது. எங்களோட ஃபால் சீலிங் வந்து 11 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. இது வந்து 7 ஃபீட். கிட்டத்தட்ட அதுக்கு கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் மேலே வந்து மொபைல் மவுண்ட் வந்து நான் ஏற்கனவே வந்து மாட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 நாப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணால் எவ்வளோ ஹைட் தூக்க முடியுமோ அவ்வளோ ஹைட் ஏற்றிட்டு டைட் பண்ணால் இந்த ஹைட்டில் தான் இருக்குது. பயங்கர ஹைட்டாக இருக்குது. நம்மளை விட ரொம்ப ஹைட்டாக இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு 5 தான் இருப்போம். இந்த 7 ஃபீட் இருந்தாலும் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ காய்ஸ், எனக்கு தெரிஞ்சது தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, என்ன குவாலிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை வந்து நான் அமேசானில் வாங்கினேன். முன்னாடி சொன்ன மாதிரி 699 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இதோட ப்ராடக்ட் குவாலிட்டி பற்றி ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு ப்ராப்ளம்னா அது இந்த ரொட்டேட்டிங் ஹெட் மட்டும்தான். பிகாஸ் நீங்கள் வீடியோ எடுக்கும் போதே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் எடுக்க முடியாது. லைக் வி ஹாவ் டு என்ன சொல்கிறது, இதை நம்ம கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி வருது. ஸோ அந்த ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் இந்த ப்ராடக்டில், வேறு எந்த மைனஸும் இதில் கிடையாது. அண்ட் இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, நாப் இருக்கு இல்லையா, இது மட்டும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் சீப் குவாலிட்டியாக இருக்குது. மற்றபடி இந்த பாடி, இந்த அலுமினியம் பாடி வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக தான் எனக்கு தெரியுது. யூஸ் பண்ண தான் இதோட குவாலிட்டி என்னன்னு தெரியும். பார்த்த உடனே வந்து சூப்பர் குவாலிட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் சரி, ப்ரைஸியான ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ண தான் அதோட குவாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு இது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் மாதிரி தான் தெரியுது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த லிங்க் மூலமாக இதை வாங்கிக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை நான் பார்க்குறேன். பாய்.